குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டூ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் vlog ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் 6 o'clock சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கிழங்கு நல்லா வெந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். விதுரனுக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது, சாப்பிடுவாங்களான்னு தெரியல. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து பால் காய்ச்சி பாட்டிலில் கொடுத்தாச்சு, குடிச்சிட்டாங்க நல்லா. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா டீ போடணும், அதனால் வந்து பாலை பொங்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரி அவங்களுக்கு கிழங்கு ஊட்டி விடும்போது டீ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ டீ போட்டாச்சு. டீ போட்டு சைடில் வச்சாச்சு. அவங்களுக்கு ஃபீட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கேன். அவங்க ஊட்டி விட நானும் வந்து சைடில் டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே டிவி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்ருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, சரி நம்ம வெளியே போயிட்டு வரலாம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்பியாச்சு. நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் மகேந்திரா சிட்டி, செங்கல்பட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் மகேந்திரா சிட்டின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கோம். ஸோ அங்கே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். வெளியே போயிட்டு நல்லா வந்து சூப்பு, சிக்கன் சில்லி, அப்புறம் வந்து முட்டை போண்டா எல்லாம் சாப்பிட்டு டின்னர் வந்து முடிச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் அந்த டே வந்து அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பால் காய்ச்சி குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ விதுரன் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து பாலை காய்ச்சி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு எந்திரிச்சோடனே குடிச்சிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன். சைட் பை சைட் வந்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன் குக்கரில். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸ் கூட்டுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, சால்ட்டு, மஞ்சள், அப்புறம் தேவைக்கேற்ப நீங்கள் சில்லி பவுடர் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்கள் விசில் விட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறையா விட வேண்டாம், பிகாஸ் நிறையா விட்டாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. வெந்ததுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் அப்படியே மூடி போடாமல் விட்டிங்கன்னா நல்லா வந்து கொதிக்க வந்து அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எவ்வளோ டைம் பண்ணாலுமே வந்து ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பேன். கரெக்டாக இன்ன வரைக்கும் பண்ணது கிடையாது. எங்கள் அம்மா கரெக்டாக சொல்லி கொடுத்தாலுமே நமக்கு செய்யும்போது நமக்கு எந்த மைண்ட் செட்டில் பண்ணுறோன்னு தெரியாது. எப்பயுமே வந்து நான் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன் கூட்டு. ஸோ அப்படியே பண்ணியாச்சு. குக்கர் போட்டு நான் வந்து மூடி விட்டுட்டேன். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா எக்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். 3 days முன்னாடியே தான் பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் போட்டு எக்ரைஸ் பண்ணியிருந்தேன். குழந்தை நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ பட் ஆனால் காரம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டைம் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு சும்மா வந்து லைட்டாக கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டு வந்து ஆனியன் போட்டு எக்ரைஸ் பண்ணேன். ஸோ சாப்பிட்டு பழகட்டும், இல்லைன்னா வந்து காரம் வந்து ஆட் பண்ணவே முடியாது, இந்த வயசில் ஆட் பண்ணலைன்னா அப்புறம் ஆட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி காரம் போட்டு எக் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்து மெனுவெல்லாம் ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து ப்ரீ ஸ்கூல் சேர்த்துல இப்போ தான் வந்து 2 years ஆக போகுது. ஸோ ஃபுட்டு வந்து ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எல்லா ஃபுட்டும் மோஸ்ட்லி சாப்பிட்றாங்க, பட் காரமாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் எப்படி 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் ஃப்ளேவருக்காக மட்டும் கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக போட்டிருக்கு, சில்லி பவுட்ரு போடல. சரி செஞ்சு சாப்பிட்லன்னா வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளோட கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு பாத்திரம் இருந்துச்சுன்னா வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி தான் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் வந்து அவங்க முழிக்கிறதுக்குள்ளே மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் முடிக்கணும்னு நினைப்பேன். முழிச்சிட்டாங்கன்னா எந்த ஒர்க்குமே பண்ண விட மாட்டாங்க. ஏதாவது பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைனா வந்து அவங்க கூட விளையாடணும்னு சொல்லுவாங்க, இல்லைனா சாங் மாற்ற சொல்லுவாங்க. நம்ம அவங்கள கேர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பிகாஸ் வந்து எங்கேயாவது வெளியே ஓடுவாங்க, பண்ணுவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிக்கணும்னு தான் நினைப்பேன். அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது மீதி ஒர்க்லாம் பண்ணிடுவேன். பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, லாண்ட்ரி பண்ணுறது எல்லாம் பண்ணிடலாம். பட் சமையல் ஒர்க் பார்த்திங்கன்னா அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணால் தான் நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியும். இல்லைனா எல்லா பிளானுமே வந்து சொதப்பிடும். ஸோ கொஞ்சம் மீதி இருந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா சைடில் கழுவிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நிறைய பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம், குழந்தை இருக்காங்க, 3 பேர் தான். பட் எங்கள் வீட்டில் பாத்திரம் சேர்ந்துகிட்டே இருக்குது, எப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ இனிமேல் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுறது கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பால் காய்ச்சறது, பால் ஆற்றுறது எல்லாம் அந்த மாதிரி இன்னும் 2-3 பாத்திரம் சேர்த்து பண்ணுறதுனாலே நம்ம முதல்ல பாத்திரம் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, ஏதாவது கம்மி பண்ணலான்னா முடியல, அப்படியே பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, விளக்கிட்டே இருக்க வேண்டியதான் போல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாண்ட்ரி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சுருந்தேன். டெய்லி ஒரு எக்கு சாப்பிடுவாங்க. எக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம். ஸோ அதனால் வந்து என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு எக்கு கொடுத்துருவேன். அது மஞ்சக்கரு கொடுக்க மாட்டேன், அந்த ஒயிட் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மஞ்சக்கரு கொடுக்காம ஒயிட் மட்டும் கொடுத்துருவேன்.
ஸோ முட்டைக்கோஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டா தான் தெரியும். ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி, எக் ரைஸ் இதுதான் என்னோடய மெனு இன்றைக்கி. ஸோ செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை 3 நாளாக. ஸோ அதனால் துணியை மடிக்கவே முடியல. ஓரமாக வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் மடிக்கணும். ஸோ இதோடு இந்த vlog முடியுது. பாய்.